வாசிக்கிறேன். பீகாரில் இருந்து சென்னைக்கு வேலைக்கு வந்த அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. மத்திய பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. பீகார் சம்பவம் அங்கே தான் நடந்துச்சு. அந்த பீகார் இந்த ஒரு குடும்பத்தை கொண்டாடுன்னு சொன்னேன்ல. கடந்த 10 நாட்களில் மட்டும் சென்னையில் டெலிவரி ஊழியர் வெட்டப்பட்டுள்ளார். திருவள்ளூரில் 2 இளைஞர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளனர். திருத்தணியில் வடமாநில இளைஞர் சரமாரியாக வெட்டப்பட்ட சம்பவத்தில் ஈரம் காய்வதற்குள் மீண்டும் ஒருவர் குடும்பத்தோடு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம், அரசு மருத்துவமனை, இப்போது மத்திய பாலிடெக்னிக் வளாகம் என எங்குமே பாதுகாப்பில்லை. தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு டிஜிபியை கூட நியமிக்காமல் மாநிலத்தை கஞ்சா மற்றும் பாலியல் குற்றவாளிகளின் வேட்டை காடாக மாற்றிய பெருமைக்கு மு.க. ஸ்டாலின் மட்டுமே முழு காரணம். தமிழ்நாடு தலைகுனிந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வளோ விஷயங்கள் நான் பேசிட்டேன். இவ்வளோ விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது மனசால உறுத்தல்னு ஒன்று வந்துச்சுன்னா இன்னொரு விஷயத்தை பற்றி பார்த்துட்டு நான் விட்டுறேன். அங்கே படித்த என்னுடைய மார்க்கை பாருங்கள். நான் இவ்வளோ மார்க்